Hello everyone, I'm Swetha, preserving in BSc and Agriculture in AC&RI curriculum. Today let me explain you the topic crop insurance. First, we are going to see about what is insurance. Insurance is a tool to protect you against a small probability of a large unexpected loss. It is a technique of providing people a means to transfer and share risk where losses suffered by few are met from the fines accumulated through small contribution made by many who are exposed to similar risk. Insurance is not a tool to make money, but a tool to help compensate an individual or business for unexpected losses that might otherwise cause a financial disaster. இன்சூரன்ஸ் அப்படின்னா தமிழில் காப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பீடு அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, எதிர்பாராமல் நடக்கிற ஒரு நிகழ்வுலேருந்து நம்மளை பாதுகாக்கிற கருவி அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, இல்லை ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்குன்னா அதை சரி பண்ணுற அளவுக்கு டொனேஷன் கொடுத்தோ இல்லைன்னா அவங்கக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்தோ அந்த நஷ்டத்துலேருந்து அவங்கள காப்பாற்றுறது இல்லைன்னா அந்த நஷ்டத்தை பகிர்ந்துருக்கிறது தான் இன்சூரன்ஸுன்னு சொல்கிறோம். இப்போது எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் நம்ம கவர்மெண்ட் நமக்கு இலவச காப்பீடு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு பெரிய சர்ஜரிலாம் பண்ணால் அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா பாதி காசு கவர்மெண்ட் நன்கொடையாகவும் பாதி காசு நம்ம காட்டியும் அந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கலாம். இப்போது அவங்க பாதி காசு நன்கொடையாக கொடுக்குறாங்கல்ல, அதுதான் அந்த காப்பீடு அந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா. Now we are going to see about what is crop insurance. Crop insurance is a means of protecting the agriculturist against financial losses due to uncertainties that may arise from crop failures, losses arising from named or all unforeseen perils beyond their control. Crop insurance அப்படின்னா தமிழில் பயிர் காப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பாராமல் இயற்கை சீற்றங்களால் நடக்கிற ஒரு விஷயத்தினால கிராப் பாதித்து அதனோட ஈல்டு லாஸ் ஆகும்போது அதிலிருந்து ஃபார்மர்ஸை காப்பாற்றுற ஒரு சிஸ்டம் தான் கிராப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சர் ஆஃப் கிராப் இன்சூரன்ஸ். It is a risk management tool. It is security cover based on productivity, compensation against loss. It is financial instrument. It is productivity. It's food production. நேச்சர் ஆஃப் கிராப் இன்சூரன்ஸோட இயற்கை அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னா, இது ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பயிரோட ப்ரொடக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்மளோட நஷ்டத்தை ஈடு செய்கிற ஒரு செயலாகவும் இது இருக்குது. இது உணவு உற்பத்தியை பாதுகாக்குது. நெக்ஸ்ட் we are going to see objectives of crop insurance. Reduction in crop yield risk, protection against loss of revenue, protection against price of decline, increasing in returns of farmers, increasing in savings, promotions of agriculture activities, increase in agriculture products to provide security of investment. இந்த கிராப் இன்சூரன்ஸோட நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது லாஸை ரெடியூஸ் பண்ணுது, ஃபார்மர்ஸோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுது, சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம ஒரு முதலீடு போட்டு ஒரு பயிர் வச்சுருப்போம், அந்த பயிரில் ஏதோ ஆபத்து வந்துச்சுன்னா அது சில நேரத்தில் போட்ட முதலீடு கூட எடுக்க முடியாமல் போயிடும். அதிலருந்து இந்த மெத்தட் ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. இதுதான் இதனுடைய நோக்கம். தென் நம்ம கிராப் இன்சூரன்ஸ் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு
அது எதுக்கு யூஸ் ஆகுது, நமக்கு அது எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நீட் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராப் இன்சூரன்ஸ்: ரிடக்ஷன் இன் லாஸஸ், காம்பன்சேஷன் ஃபார் லாஸஸ், ரிஸ்க் கவர், improves financial position. It is supportive device, increase in moderate productivity. It's create business opportunities, relationship between cooperative sectors and farmers, rural development, reduction in poverty, reduction in farmer suicide, security cover against disaster. இப்போ இதோட தேவை அப்படின்னா கிராமப்புற வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக. அதுக்கப்புறமேட்டு வறுமையை குறைக்குது. முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காப்பீடு வழங்குறதுனால அதிகப்படியான விவசாயிகளோட தற்கொலைகள் தடுக்கப்படுது. இது தாங்க முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் முக்கியமான தேவை அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து கிராப் இன்சூரன்ஸை பற்றி பார்த்துட்டு வரோம். அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, அதனுடைய நோக்கம் என்னன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டைப்ஸ் ஆஃப் கிராப் இன்சூரன்ஸ். 4 டைப்ஸ் ஆஃப் கிராப் இன்சூரன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் நம்ம பார்க்கலாம். MPCI stands for Multiple Peril Crop Insurance. This is a type of crop insurance that is designed to cover the crops against several different types of loss. This type of coverage will protect the farmers against any weather-related losses, such as a tornado or a hailstorm. In addition, this policy covers things like low yield, late planting, preventing planting, and replacement cost. எம்சிபிஐனா சூறாவளி, ஆலங்கட்டி மழை மாதிரி வானிலை தொடர்பாக ஏற்படுற லாஸ்லேருந்து ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு மெத்தட் தான் எம்சிபிஐ. நெக்ஸ்ட் மெத்தட் APH. This term stands for Actual Production History. This type of insurance is based on the production history of a farm over a certain number of years. In most cases, a policy will base the actual production history on a period of somewhere between 4 and 10 years. The average production will be calculated over the time period, and then a certain percentage of yield will be paid if a loss occurs. This type of policy provides coverage for a wide variety of perils. For example, the farmers could file a claim due to drought, wind damage, hail, frost, insects, disease, or excessive moisture. If the yield of a crop is less than predominant covered amount, the farmers will receive a check for a difference between 2%. This is the most common type of crop insurance that is available in the market today. It has been used in the farmers industry for many years. APH அப்படின்னா தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக ஒரு பண்ணையில் உற்பத்தி செய்கிற பொருளை அடிப்படையாக கொண்டது தாங்க இது. இதில் சராசரி உற்பத்தி கணக்கிடும்போது அதில் ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா விளைச்சல்லேருந்து 1% கொடுப்பாங்க. இதுதான் APH மெத்தட். நெக்ஸ்ட் we are going to see about GRP stands for Group Risk Plan. This is type of crop insurance and that is based on the yield of a group of farmers from a particular country. This is not a type of policy that is based on the individual farmers' yield like APH. With this type of policy, you could be paid for an insurance settlements regardless of the actual yield of your farm. Your farm could do fine, but if the average yield of the entire country decrease below a certain amount, you could still receive a payment. This type of coverage allows you choose the yield level that you want to be covered against when calculated with the average of all the farms in the country.
இந்த மெத்தடில் ஒரு ஹோல் டிஸ்ட்ரிக்டோட ஈல்டை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது. இதில் ஒரு மாவட்டத்தில் இருக்க எல்லா விவசாயிகளோட உற்பத்தியில் சராசரி மதிப்பு குறைஞ்சா நீங்கள் விரும்புகிற ஈல்டு அளவை செலக்ட் பண்ணி அதில் இன்சூரன்ஸ் வாங்கலாம். இதுதான் ஜிஆர்பி மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் சிஆர்சி. CRC is a term that stands for crop revenue coverage. Instead of being based only on the yield of the farm, this coverage is based on the total amount of revenue that is generated from a crop. With this type of coverage, you will also get protection against drops in prices for the crop instead of just protection against losses. This is a comprehensive type of coverage that is designed to look at the bottom line instead of only looking at how much you were able to harvest from a particular farm for the year. சிஆர்சி இது வரைக்கும் நம்ம பார்த்த மெத்தட்லாம் ஈல்டை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. பட் இந்த மெத்தட் இன்கம்மை பேஸ் பண்ணி இருக்குது. இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண ப்ராடக்டில் எவ்வளோ இன்கம் தருதோ அதை தான் இந்த டைப் குறிக்கும். சம்டைம்ஸ் சடனாக விலையெல்லாம் குறைஞ்சிடும். அதிலிருந்து ஃபார்மர்ஸை பாதுகாக்கிறது தான் இந்த மெத்தட். Moves on the topic crop insurance in Haryana. PSSCI stands for Pilot Scheme on Seed Crop Insurance in India 1999 to 2000. National Agricultural Insurance Scheme NAIS objectives. The objective of the NAIS are as to provide insurance coverage and financial support to the farmers in the event of a failure of any of the noticed crop as a result of natural calamities, pest and disease. Second advantage, to encourage the farmers to adopt progressive farming practices, high value inputs and higher technologies in agriculture to help stable farm incomes, particularly in disaster years. PSSCI இயற்கை பேரிடர்கள் அப்படி சொல்லல. அதாவது சுனாமி, வெள்ளம், புயல்லாம் வருதுன்னா விவசாயிங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா அதற்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம். இப்போ விவசாயத்தில் இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ விவசாயத்தில் அதிகமாக புது மெத்தட்ஸ்லாம் வந்துடுச்சுங்க. ஆனால் அந்த மெத்தட்ஸ் இன்னும் விவசாயிங்களுக்கு போய் அடையலை. அந்த மெத்தட்ஸ் எல்லாம் விவசாயிங்களுக்கு சொல்லி கொடுத்து விவசாயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த மெத்தடோடைய நோக்கம். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்டேபிளான இன்கம்மை கொடுக்கறதும் இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. Then Modified National Agriculture Insurance Scheme. It was prepared which has been approved for implementation on pilot basis in 50 districts during the remaining period of the 11th plan from Rabi 2010 to 11. The salient improvements made on MNAIS over NAIS or the RS under the Actuarial premium with a subsidy in premium ranging up to 75% to all farmers. Only upfront premium subsidy is shared by the central and state government on 50:50 basis, and all claims liability is on the insurance company. Next, weather based in crop insurance system. WBCIC weather based crop insurance scheme aims to migrate the hardship of the insured farmers against the likelihood of financial losses on account of anticipated crop loss resulting from adverse weather conditions relating to rainfall, temperature, wind, humidity, etc.
வானிலை அடிப்படையிலான காப்பீட்டு திட்டம். இந்த திட்டத்தில் வெதரை பேஸ் பண்ணி, அதாவது மழை அதிகமாக வர்றது, வெப்பம் அதிகமாக இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகளால் ஈல்டு இல்லைன்னா இன்கம் குறைஞ்சதுன்னா விவசாயிகளுக்கு காப்பீட்டு தரது தான் இந்த மெத்தடு திட்டம். நெக்ஸ்ட், பிரதான் மந்திரி ஃபிசால் பிமா யோஜனா PMFBY. The maximum premium payable by the farmers will be 2% for all kharif foods and oilseed foods, 1.5% for Rabi foods and oilseed crops, and 5% for annual commercial horticulture crops. This difference between premium and the rate of insurance charges payable by farmers shall be shared equally by the center and state. நம்ம கிராப் இன்சூரன்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அதுபோல் இதுலேயும் சம் சேலஞ்சஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. lack of awareness, difficulty in claim settlement, burden of premium, no coverage in remote areas, lack of cultural of crop insurance, dependence on money lenders, lack of Grievance residual சிஸ்டம். சவால்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. அதுக்கப்புறமேட்டு விவசாயிங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை உரிமையோடு கேட்டு அதில் தீர்வு காண்றதுக்கு விவசாயிங்க சிரமப்படுறாங்க. அப்புறம் தூரமாக இருக்க இடத்துல பயிர் வச்சா அது பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதுவும் இதனுடைய ஒரு ப்ராப்ளம். அப்புறம் கடன் கொடுப்பவர்களை சார்ந்திருத்தல். ஒருத்தவங்க நமக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா, இப்போது என்ன தான் இவங்க காப்பீடு திட்டம் கொடுத்தாலும் அது கொடுக்குற வரைக்கும் நம்ம கஷ்டப்படுவோம்ல, அதுதான் கடன் இல்லை ஒரு பயிரை வைக்கிறதுக்கு ஒருத்தவங்கக்கிட்ட கடன் வாங்கி நம்ம அந்த பயிர் வைப்போம். அது இதனுடைய ப்ராப்ளமாக நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், Suggestive method for crop insurance. Subsidy by the government to small farmers. Publicity, incentive-oriented insurance plans. Settlement procedures should be made effective. Implementation in remote areas. Awareness camp for farmers. Target on small and marginal farmers. Increase in coverage. Grievance redressal system. பயிர் காப்பீட்டு திட்டத்துக்காக அரசு மேற்கொள்கிற நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிறு விவசாயிகளுக்கு மானியம் வழங்குதல். சிறு விவசாயினா ஒரு கொஞ்சமாக நிலம் வச்சுருக்கவங்க, அவங்கள தான் நம்ம சிறு விவசாயி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அந்த சிறு விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மானியம் வழங்குறாங்க. அதுதான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விளம்பரம், இப்படியெல்லாம் விவசாயம் பண்ணுங்கள், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஊக்குவிப்பு சார்ந்த திட்டங்கள், விவசாயிகளை மோட்டிவேட் பண்ணுறாங்க. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, விவசாயம்னா இப்போ ஒழுங்காக இல்லையே அப்படின்ட்டு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்கும்போது நான் அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன்னு சொல்லும்போது, விவசாயமே வீணாக போகுது, நீங்கள் ஏன் அக்ரிகல்ச்சர் எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் விட்டுட்டு ஒரு விவசாயியே எங்களை அப்படி கேட்கும்போது, விவசாயிங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை, விவசாயம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய திட்டங்களை அரசு மேற்கொள்கிறாங்க. அதுவும் இதில் ஒன்று. அப்புறம் விழிப்புணர்வு முகாம் நடத்தல். ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு இந்த மாதிரி லாஸாக இருக்க விவசாயிங்க, ரொம்ப கஷ்டப்படுற விவசாயிங்கெல்லாம் போயிட்டு விழிப்புணர்வு முகாம் நடத்துகிறாங்க. அதுதான் அரசு இத்தனை நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ கிராப் இன்சூரன்ஸை பற்றி பார்க்கும்போது எதை ஒன்று பார்த்தாலும் அதனுடைய நன்மைகள் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராப் இன்சூரன்ஸில் ஃபார்மர்ஸ்க்கு, பேங்க்ஸுக்கு, கவர்மெண்ட்ஸ்க்குன்னு தனித்தனியாக அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் கேன் அவாய்ட் தி லாஸஸ் incurred due to varieties of weathers, pest and disease, fire, market prices, other unpreventable losses. Banks
increasing the replacement capacity of debenture, avoiding the risk of non-payment in events of crop damage or failure, government reducing the payment of relief package, a prosperous, stable and happy nation. நன்மைகள் விவசாயிகளுக்கு தனியாக விவசாயிகள் வங்கி அரசுன்னு மூணுத்துக்கும் தனித்தனியாக நன்மை இருக்குங்க. என்னென்னு பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு வானிலை மாறுபாடுகளால் ஏற்படும் தளர்ச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தை விலைகள் குறைதல், அதுக்கப்புறம் பூச்சி மற்றும் நோய்களிலிருந்து பயிர்களை பாதுகாக்கிறது. அதுக்கப்புறமேட்டு வங்கிகள் பார்த்திங்கன்னா பயிர் சேதம் அல்லது தோல்வி ஏற்பட்டால் பணம் செலுத்தாத அபாயத்தை தடுத்தல். அப்புறம் அரசுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நாடு வளமாக இருந்தால் தாங்க அந்த அரசு ஒரு நாடு வளமாக இருந்தால் தானே அந்த அரசு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த கிராப் இன்சூரன்ஸ் மூலயமா நிறைய விவசாயங்களை ஊக்குவிக்க முடியும், நிறைய விவசாயியோட தற்கொலையை கம்மி பண்ண முடியும். அதனால் அந்த நாடும் மகிழ்ச்சியாக வளமான நாடாக இருக்கும். Then different schemes of crop insurance. In 1970, Export Committee on Crop Insurance appointed by GOI. 1973, GIC, General Insurance Company, set up by GOI to do all types of insurance business throughout nation with 4 subsidiaries. In 1985, Comprehensive Crop Insurance Scheme CCIS by GIC started. 1999, NAIS, National Agriculture Insurance Scheme, launched by GOI. In 1999 to 2000, seed crop insurance introduced for 11 crops in 10 states. In 2007, WBCIS, weather-based crop insurance scheme. In 2010, MNAIS was launched. It is modified version of NAIS. It was initially launched in 50 districts of India. In 2004, FIIS, Farm Income Insurance Scheme, inaugurated by MOA and AIC jointly. இது கிராப் இன்சூரன்ஸ்க்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய ஸ்கீம்ஸ். இதோட இந்த டாபிக் முடியுது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.